நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் பற்றி தான். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மச் கொஷின்ஸ் இருக்காது. பட் இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளூயிட் கைனமாட்டிக் ஸ்டார்ட் பண்ணும்போது டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ பார்த்துருந்தோம். அதாவது ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ பற்றி பார்த்துருந்தோம். கரெக்டாக அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோக்கு ஒரு ரெனால்ட்ஸ் நம்பர்னு ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ணுவோம். அது வந்து லெஸ் தேன் 2400 இருந்ததுன்னா ஸ்ட்ரீம் லைன், இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் கிரேட்டர் தேன் 4000 இருந்ததுன்னா அது ஒரு டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோனா எல்லா ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸும் பேரல் ஸ்ட்ரீம் லைன்ஸை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணும். அந்த ஸ்ட்ரீம் லைன்ஸ் வந்து கட் பண்ணாது. ஓகே, அது ஒரு ஸ்ட்ரீம் லைன். டர்புலன்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப ரேண்டமைஸ் ஃப்ளோவாக இருக்கும். ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸோட பாத் வந்து கிராஸ் ஓவர் ஆகும், டர்புலண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ஹை வெலாசிட்டி ஃப்ளூயிட்ஸ்க்கு இது வந்து டர்புலன்ட் ஃப்ளோவாக இருக்கும். ஸோ வியோட வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கும் போது டர்புலண்ட், ரிலேட்டிவ்லி ஸ்லோவர் ஸ்பீட்ஸுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் என்னது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃப்ளோ வந்து ஸ்டெடியா டர்புலண்டா அப்படின்றது வந்து இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் தான் இண்டிகேட் பண்ண போகுது. ஓகே, ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா ஃப்ளூயிடுக்கு, ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ வி டி பை ஈட்டா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா, ஒரு பைப் இருக்கு, ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகிற ஒரு ஃப்ளூயிட். ஓகேவா? அண்ட் இந்த பைப்போட டைமென்ஷன், அதாவது இந்த பைப்போட டயாமீட்டர் வந்து டி. ஃப்ளூயிடோட டென்சிட்டி வந்து ரோ, ஃப்ளூயிட் வந்து ஸ்பீடு வந்து வி மீட்டர்ஸ் பர் செகண்டில் ஃப்ளூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி பேசிக்கலி அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து ஈட்டா. ஸோ இந்த ரேஷியோ, அதாவது ரோ வி டி பை ஈட்டா கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் கிடைக்கும். இந்த ரோ வி டி பை ஈட்டான்ற வேல்யூ வந்து பேசிக்கலி இந்த ஆர்இயோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 2000 ஆர் லெஸ் தேன் 2400 இருக்கும் போது நம்மளுக்கு ஃப்ளோ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவாக இருக்கும், ஒரு லேமினார் ஃப்ளோவாக இருக்கும். லேமினார் ஸ்ட்ரீம் லைன் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரெனால்ட்ஸ் நம்பர் கிரேட்டர் தேன் 4000க்கு மேலே உங்களுக்கு இந்த ரோவிடி பை ஈட்டா ரேஷியோ கிடச்சிச்சுன்னா ஃப்ளோ வந்து டர்புலண்ட்னு சொல்லிக்கலாம். ஓகே, லேமினார் ஃப்ளோ, ஸ்டெடி ஃப்ளோ, ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ இது எல்லாமே இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கேயும் போட்டிருக்கு. இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் லெஸ் தேன் 2000. உங்களுக்கு சில இடத்துல 2000 நம்பர் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு சில இடத்துல 2400. பட் 2400 நீங்கள் 2400 வரைக்குமே உங்களுக்கு லேமினார் ஃப்ளோ அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் 4000க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ இதுக்கு இன்டர்மீடியேட்டாக உங்களுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர், இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் உங்களுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு டிரான்சிஷன் ஃப்ளோ. ஓகே, நீங்கள் இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணீங்க. ஆப்வியஸ்லி இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதான் சொன்னேன், ஐ மீன் இது பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி அவ்வளோவா கொஷின்ஸ் வராது. ஜஸ்ட் ஃப்ளோ லேமினாரா டர்புலண்டா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ யா, இந்த மாதிரி டிரான்சிஷன் ஃப்ளோஸ் இருக்கும் போது ஃப்ளோ வந்து சடனாக வந்து உங்களுக்கு டர்புலண்ட்டாக ஆகும், ஆர் டிரான்சிஷன் ஃப்ளோலேருந்து சடனாக உங்களுக்கு லேமினார் ஃப்ளோவாக கூட சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே இருக்கிற லாஸ்ட் பாயிண்டில் அதுதான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ யா, ரெனால்ட்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பைப் ஃப்ளோ, இது வந்து ஒரு ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார் பைப் ஃப்ளோ நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது நீங்கள் எனி ஜென்ரல் கேஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஒரு பைப்பில் ஃப்ளோர் ஆகிற ஒரு ஃப்ளூயிடுக்கு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் இப்படி தான் டிஃபைன் பண்ணும். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் ஃப்ளூயிட் வந்து ஸ்டெடி ஃப்ளோவில் இருக்கா டர்புலன்ட் ஃப்ளோவில் இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.